வணக்கம் நண்பர்களே. 2, 3 நாட்களுக்கு முன்னால் சிக்கலில் சிக்கி தவிக்கும் தென்னக ரயில்வே அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அது வெறும் அறிக்கை மட்டும் இல்லாம, தென்னக ரயில்வேல பணியாற்றுகின்ற சாதாரண அதிகாரியிலிருந்து உயர்மட்ட அதிகாரி வரை இந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். தென்னக ரயில்வேல இருக்கின்ற குறைபாடுகள்லாம் தெளிவா சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த பணியாளர் இருக்கின்ற ஒரு ரயில்வே கேட்டையே மூடாததனால நடந்த விபத்துல இளம் பிஞ்சுகளை இழந்திருக்கிறோம். நேத்து பாருங்க திருவள்ளூர்ல ஒரு மிகப்பெரிய விபத்து. திருவள்ளூர் நகரம் முழுவதும் கரும்புகையால் சூழப்பட்டிருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, திருப்பதியில ஒரு ஆக்சிடென்ட். என்ன நடக்குது ரயில்வேல? இதை அலசி ஆராய்ந்து, இதை எங்கு சரி செய்ய வேண்டும் என்பதை கூர்ந்து கவனிக்க தவறிவிட்டார்களா என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. மீண்டும் மீண்டும் இது மிகப்பெரியதாக வருவதற்கு முன்னால் சரி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் இந்த அறிக்கையை கூட இப்பொழுது நான் வெளியிடுகிறேன். நண்பர்களே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் தாண்டி அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க கேரளா, கர்நாடகா எல்லாத்தையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த தென்னக ரயில்வேயினுடைய ஹாட் லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு ரயில் பாதை தான் திருவள்ளூர் வழியா போற ரயில் பாதை. அதிலேயே இந்த கலெக்டர் ஆய்வறிக்கை பண்ணிட்டு சொல்றாரு, இந்த திருவள்ளூர் ஆக்சிடென்ட்ட ஆய்வு பண்ணிட்டு, இந்த இரும்பு பாதையில நெறைய இடத்துல விரிசல் இருக்கு. அது எப்ப கடைசியா ஆய்வு பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அறிக்கை விடுறப்ப பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு முக்கியமான பாதை அந்த பாதை, ரயில்வே பாதை. அது எவ்வளவு பயணிகளை சுமந்து செல்லுகிறது, எவ்வளவு சரக்குகளை கொண்டு செல்லுகிறது. இந்த பாதையே நம்ம சரியா மெயின்டெயின் பண்ணலைன்னா தென்னக ரயில்வேல கோளாறு இருக்குது. இதைத்தான் நம்ம சொல்றோம், சுட்டிக்காட்டுறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த மேற்கு நோக்கி செல்லுகின்ற புறநகர் சேவைன்னு ஒண்ணு. சென்னையில இருந்து நம்ம மூர் மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு நோக்கி பெரம்பூர், அப்படியே அம்பத்தூர் போயிட்டு, ஆவடி, அம்பத்தூர்லாம் தாண்டி, திருநின்றவூர் தாண்டி, வேப்பம்பட்டுன்னு ஒரு ஊர் தாண்டி, திருவள்ளூர் போய் அங்கிருந்து அரக்கோணம். இப்படி ஒரு சேவை, புறநகர் சேவை. இது சாதாரணமான சேவை இல்ல. ஒரு காலத்துல சாதாரணமா இருந்தது. இன்னைக்கு ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்துருச்சு. அதுல பயன்படுத்துகின்ற அந்த கன்சியூமர்ஸ் பயனாளிகள் ஏகப்பட்ட பேர் அதிகரிச்சுட்டாங்க. பல மடங்கு அதிகம் ஆயிடுச்சு. சாதாரண வியாபாரியிலிருந்து, ஒரு சிறு குறு தொழில் பண்ணவரிலிருந்து, பணியாளர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஊழியர்கள் எல்லாரும் கொத்து கொத்தாக பயணம் செய்கின்ற அந்த பாதை, ரயில் பாதை. அதுல என்ன ஒரு கவனக்குறைவு நடக்கிறதுங்கிறத நான் நம்ம கண்கூடா பார்த்தத நான் பலமுறை